எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு 1/4 கிலோ கத்திரிக்காயை ஸ்டெம் பார்ட்டை முக்கால்வாசி மட்டும் கட் பண்ணிவிட்டு 4ஆக கீறிட்டு உள்ளே பூச்சி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 1 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 1/4 டீஸ்பூன் மிளகு, வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, சீரகம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 25 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் 2 நிமிஷம் வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதையும் 2 நிமிஷம் வதக்கிட்டு 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தாளிப்பு வடகம், 2 வரமிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை இதை சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து பச்சை வாசனை போக 2 நிமிஷம் வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேவைப்பட்டால் இன்னும் 1 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து கொதிக்க வைங்க. இப்போ லேசாக கொதிச்சு வர ஆரம்பிச்சோன்னா தேவையான அளவு உப்பு சரி பார்த்து சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஒன்றா உடஞ்சிடாம சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைங்க. நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா சூடான சாதத்தோடு சேர்த்து பரிமாறுங்க.